நிலா, நிலவு. நிலா அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்ல? சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு சோறு ஊட்டுறதுக்காக நம்மளுடைய பாட்டிகளும், நம்மளுடைய அம்மாக்களும் நமக்கு எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்காங்க அந்த நிலவ பத்தி. ஏன் நம்ம வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறமும் கூட நிலவ பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கவிஞர்களுக்கும், காதலர்களுக்கும் மட்டும் தான் நிலா பிடிக்கணுமா என்ன? எல்லாருக்கும் நிலா பிடித்தமான விஷயம் தானே! அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு அலாதியான பிரியம்தான், ஒரு சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட நிலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பூமி அப்படிங்கிற கிரகத்துல இருந்து இல்லாம போயிட்டுதுன்னா நம்மளுடைய தினம் எப்படி இருக்குங்கிறத கற்பனை செய்து பாருங்க. அறிவியலை அடிப்படையாக வைத்த ஒரு நகைச்சுவையான சிறுகதை இது. எழுத்தாளர் மாதங்கி அவர்களை என்ன பாராட்டினாலும் தகும். தமிழில் அறிவியல் கதைகள் வரும்போது அது எவ்வித பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை மிகவும் நுணுக்கமாகவும் இயல்பாகவும் சித்தரிக்க முயற்சித்துள்ளார் இந்த சிறுகதையில். வீட்டை மாப் போட்டுட்டு வழக்கம் போல அந்த மாப் ஸ்டிக்கையும் பக்கெட்டையும் கவிழ்த்து வைக்கிறார் திருமதி சந்திரிகா. அதை கவிழ்த்து வச்சுட்டு அப்படியே முன்னறைக்கு வந்து அந்த சோஃபால உட்காரலாம் அப்படின்னு போறா. சோஃபால உட்காரலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி. அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, இப்பதான் நான் மாப் போட்டு தொடச்சிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம நம்ம அப்பார்ட்மெண்ட் சுத்தியுமே எந்த விதமான குப்பைகளுமே இப்பெல்லாம் இல்லையே, அப்பார்ட்மெண்ட்டே சுத்தமா தானே இருக்கு, எல்லா பிளாக்குமே நல்லா தானே இருக்கு, திடீர்னு எப்படி இந்த கரப்பாம்பூச்சி வந்தது அப்படின்னு அவளுக்குள்ளாரையே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிறா. அப்புறம் மறுபடியும் அவளை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு சொல்றா, சி, இந்த கரப்பாம்பூச்சிக்கு நம்ம ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றோம்? வெறும் கரப்பாம்பூச்சி தானே, ஒரு துணியில எடுத்து அப்படியே ஜன்னல் வழியா வெளில தூக்கி போட்டா போச்சு. நல்ல வேலை அரவிந்த் வீட்டுல இல்ல, அவர் மட்டும் வீட்டுல இருந்திருந்தாருன்னா வீட்டையே இந்த கரப்பாம்பூச்சிக்காக ரெண்டு ஆக்கியிருப்பாரு. சரி சரி, நம்ம இதை உடனே வெளில தூக்கி போட வேண்டாம். நமக்கு ஆனா கரப்பாம்பூச்சின்னா பிடிக்கும் தானே, அரவிந்துக்கு தானே பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா கரப்பாம்பூச்சி எல்லாம் நம்ம கண்ணால பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நம்ம இதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் சுவையா இனிப்பு பலகாரம் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் எடுத்து இதை வெளில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தனக்குள்ளாரையே முடிவு பண்ணிட்டு திருமதி சந்திரிகா அடுப்பங்கரைக்குள்ளார நுழையிறா. கிச்சனுக்குள்ளார போயிட்டு கொஞ்சமா சர்க்கரையும் ஒரு துணியும் எடுத்துட்டு ஹாலுக்கு மறுபடியும் வரா. அவளுக்கு அப்படியே மயக்கமே வரா மாதிரி தலையே அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கரப்பாம்பூச்சி நெடு நெடுன்னு 5 அடிக்கு வளர்ந்து சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு வணக்கம் சந்திரிகா அப்படின்னு சொல்லுது. என்னது வணக்கமா? யார் இது, கரப்பாம்பூச்சியா என்கிட்ட பேசுறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவளுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல. கிட்டத்தட்ட மயக்கம் போடுற நிலைமைக்கே போயிட்டா. சந்திரிகா, பயப்படாதீங்க, நான் கரப்பாம்பூச்சி தான், நான் தான் பேசுறேன், வணக்கம் சந்திரிகா அப்படின்னு மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுது. ஐயோ, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வணக்கம் சொன்னா நாமளும் வணக்கம் சொல்லணும் இல்ல, நமக்கு அந்த பண்பு கண்டிப்பா ரொம்ப அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, வணக்கம் சார், மேடம், வணக்கம் மிஸ், ஐயோ உங்களை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே, யாரு நீங்க, முதல்ல எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்க கரப்பாம்பூச்சி தானா அப்படின்னு அவ என்னென்னமோ பேசுறா, என்னென்னமோ பதற்றா அவ. சந்திரிகா, பயப்படாதீங்க, நான் கரப்பாம்பூச்சி தான், நான் தான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க முதல்ல உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, நீங்க முதல்ல தயவு செஞ்சு கொஞ்ச நாள் உட்காருங்க அப்படின்னு அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுது. அந்த கரப்பாம்பூச்சி பேச்ச கேட்டுட்டு அப்புறமா நிதானப்பட்டுட்டு, ஓகே, இந்த கரப்பாம்பூச்சி தான் 5 அடி வளர்ந்துருக்கு, இதுதான் நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சோஃபால அப்படியே பயந்துகிட்டே உட்கார்றா. பயம் வெளில தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறா. ஆனா அவ கை கால்லாம் நடுங்கிறத அவளாலேயே பார்க்க முடியுது. வணக்கம், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க, நீங்க பூமியில இருந்து தான் வந்திருக்கிறீங்களா இல்ல வேற எங்க இருந்தாவது வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சந்திரிகா திருப்பி அந்த கரப்பாம்பூச்சி கிட்ட கேக்குறா. வணக்கம், நான் இந்த பூமியை சேர்ந்தவன் கிடையாது. வலாரியா அப்படிங்கிற ஒரு கிரகத்துல இருந்து நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். இந்த பூமியில உங்களை நேர்காணல் பண்றதுதான் என்னுடைய வேலை. எனக்கு அவங்க இட்ட பணி இதுதான், அதை செய்யறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க, என்னையே நீங்க நேர்காணல் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் சந்திரிகா கேக்குறா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க போறோம். இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய 4 மில்லியன் மக்கள்ல உங்களை தான் எனக்கு நேர்காணல் பண்ண சொல்லி எனக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. என்னையே நேர்காணல் பண்ண போறீங்க அப்படின்னு மறுபடியும் கேக்குறா. முதல்ல பதட்டப்படாதீங்க, நாங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலவை எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதற்கு பூமிக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கணும். ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் ஒவ்வொரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சிங்கப்பூர்ல நாங்க தேர்ந்தெடுத்தது உங்களை தான். நீங்க நிலவை எடுத்துட்டு போறதுக்காக நீங்க எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். என்னது, நிலவை எடுத்துட்டு போறீங்களா?
நீங்க நிலவை எடுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? பரவாயில்ல பரவாயில்ல, நிலவு இல்லாட்டி என்ன, நாங்க குழந்தைங்களுக்கு டிவியில நிலாவை காமிப்போம், நட்சத்திரத்தை காமிப்போம். எங்களுக்கு தான் கரண்ட் இருக்கே, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிலவு இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நான்லாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பேன். இப்பெல்லாம் வாரத்துக்கு 1 2 நட்சத்திரத்தை பார்க்கறதே பெரிய கதையா இருக்கு. அப்பெல்லாம் அம்மா அப்பா நிறைய நிலவை வச்சு விடுகதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா புடவைய மடிக்க முடியாது, இந்த விடுகதையோட பதிலாலாம் நிலவு இருக்கும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. எங்களால நிலவு இல்லாட்டியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நல்லாவே வாழ்ந்துக்க முடியும். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு எதுவுமே புரியாத மாதிரி சந்திரிகா சொன்னான். கடகடன் கரப்பாம்பூச்சிக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் கேட்டா, சரி இதை நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஒரு நாட்டோடைய அதிபர் கிட்ட சொல்லலாம், இல்ல ஒரு கவிஞர்கள் கிட்ட சொல்லலாம், காதலர்கள் கிட்ட சொன்னாலாவது வருத்தப்படுவாங்க. என்கிட்ட போய் நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டா சந்திரிகா. நீங்க தான் இப்போதைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க போறீங்க. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நேர்காணல் பண்ணணும், உங்களை ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு அந்த கரப்பான் பூச்சி சொல்லுது. இடையில பாத்தீங்கன்னா அவருடைய கணவர் அரவிந்த் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நைட்டு டிஃபனுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வருவேன், டிஃபன் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அந்த கரப்பாம்பூச்சி ஏதோ செய்கை காமிக்குது. நேர்காணல் முடியிற வரைக்கும் ரகசியம் காக்கணும், இதை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளும் அதை ஆமோதிக்கிறா. சரி, நம்ம நேர்காணல ஆரம்பிக்கலாம். கரப்பான் பூச்சி, என்னுடைய முதல் கேள்வி, நீங்க ஒத்துமையா இருக்கீங்களா? ஒத்துமையா இருக்கீங்களாவா? ஐயோ, இது யாரு கேக்குதுன்னே தெரியலையே. கணவரோட கேக்குதா, இல்ல எங்க 2 பேரோடைய சொந்தக்காரவங்கள கேக்குதா, இல்ல அப்பார்ட்மெண்ட்ல அக்கம் பக்கத்துல கேக்குதா? ஐயோ, இது யாரு கேக்குதுன்னே தெரியலையே. சரி, கரப்பாம்பூச்சி போய் இதெல்லாம் ஏன் கேட்க போகுது? அதுவும் ஒரு வேற்று கிரக வாசி, இதுக்காகவா வந்திருப்பாங்க? சாதி மதங்கள்லாம் பாராம ஒற்றுமையா இருக்கீங்களான்னு கேக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் விட்டு கொடுத்துக்கணும்? ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். நாங்கெல்லாம் ஜாதி மதம் பேதம்லாம் பாக்குறதே கிடையாது. ஏதாவது ஒரு நாட்டுல பூகம்பம் வந்துருச்சுன்னா நாங்க மத்த நாடுகள்ல இருந்து உதவி பொருட்கள் எல்லாம் கொடுப்போம். வேற எங்கேயாவது ஒரு நாட்டுல வெள்ளம் அதே மாதிரி எல்லாம் வந்ததுன்னா மத்த நாடுகளுக்கும் நாங்க உதவிகள் செய்வோம். மத்த நாட்டுக்காரவங்களும் எங்களுக்கு உதவிகள்லாம் செய்வாங்க. நாங்கெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒத்துமையா. ஓ அப்படியா? இந்த பூமி கிரகத்துல பசி பஞ்சம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? சேச்ச, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப ஏன் இந்த சோமாலியா, எத்தியோப்பியா அதே மாதிரி நாடுகள்லாம் மக்கள் ஒரு பருக்க சோத்துக்காக கூட அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க? ஐயையோ, சோமாலியா, எத்தியோப்பியா, ஆமானே, இது சொல்றதெல்லாம் உண்மைதானே? வாயெடுத்து போய் நின்றாள் சந்திரிகா. ஒரு நிமிடம் கழித்து ஒரு புகைப்படத்தை அந்த கரப்பான் பூச்சி சந்திரிகா கிட்ட காமிச்சு, இந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த குழந்தை எப்ப சாவும், அந்த குழந்தைய எப்ப சாப்பிடலான்னு ஒரு கழுகு பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு இந்த கரப்பாம்பூச்சி கேட்டுது. மறுபடியும் அடுத்து மௌனமா அமைதியா இருக்கா, எதுவுமே சொல்லாம. நீங்க சொன்னீங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க அப்படின்னு. அணுகுண்டு தயாரிக்கிறதுலயும் விஷவாயுவெல்லாம் பரிசோதனை பண்ணி பாக்குறதுலயும் நீங்க ஒத்துமையா இருக்கீங்க. அது உண்மைதான், கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சி சொன்னுச்சு. அதுக்கும் எதுவும் மறுமொழி கூறாமல் அப்படியே மௌனமாவே இருக்கா. ஒரு நிமிடம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டு அடுத்து சந்திரிகா பேசுறா. ஏன் இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க தான் எங்க பூமியில இருக்கிறவங்க எல்லாரையும் தான் ஒத்துமையாக்கி காமிங்கல்ல. நீங்க மட்டும் எல்லாரையும் ஒத்துமையா ஆக்கிட்டீங்கன்னா நிலா என்ன, இந்த பூமியில இருக்கிற எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசப்பட்டு ரொம்ப சத்தமா உரக்க குரல்ல பேசுறா சந்திரிகா. அதை நாங்க பாத்துக்கிறோம் சந்திரிகா. எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும். இந்த பூமியை எப்படி திருத்துறது, இந்த பூமியை எப்படி பழைய நிலைமைக்கு மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய நேர்காணல் முடிஞ்சிடுச்சு, நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும். மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. சந்திரிகாவுடைய ஃப்ரெண்டு கால் பண்றா. இதை அவகிட்ட சொல்லி எப்படியாவது சொல்லலாமா, இல்ல அட்லீஸ்ட் போலீஸுக்காவது தகவல் சொல்லலாமா? என்னன்னு தகவல் சொல்றது? ஜெயில இருந்து யாராவது தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னாவது கேட்பாங்க. இல்ல வேற யாரையாவது ஒருத்தவங்களை புடிச்சு கொடுத்தா நமக்கு டாலர்ல பணமாவது கொடுப்பாங்க. நிலாவை திருடுறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான்னு சொன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றதுன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளோட குழம்பி நிற்கிறாள் சந்திரிகா. திருமதி சந்திரிகா, நாங்க நிலவை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில பயங்கர மாற்றங்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விளைவுகள்லாம் நடக்கும். ஒரு விதத்துல சொல்ல போனா உங்க பூமி அழிஞ்சே போகும். பருவநிலை மாற்றம்லாம் வரும். ஆனா அந்த பருவநிலை மாற்றம்லாம் சாதாரண மாற்றமா இருக்காது. உயிரையே கொல்ற அளவுக்கு, இந்த பூமியை நாசமாக்குற அளவுக்கு தான் இந்த பருவநிலை மாற்றங்கள் எல்லாமே இருக்கும். எனக்கு மறுபடியும் மயக்கமே வந்துருச்சு. திரும்பவும் சந்திரிகா சமையலறைக்கு ஓடினாள்.
நாம ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? நாம கையெழுத்து போட்டு கொடுத்தாதானே இவங்க இதே மாதிரி எல்லாம் செய்வாங்க. நாம கையெழுத்து போட்டு கொடுக்க கூடாது. இந்த நிலவை எடுத்துட்டு போறதுக்கு இவங்க யாரு? ஆனா மறுபடியும் அந்த கரப்பான்பூச்சி காமிச்ச அந்த புகைப்படங்கள் எல்லாம் சந்திரிகாவோட மனதை பெருமளவு பிசைந்தது. அப்படி ஒரு சோற்று பருக்கைக்காக மக்கள், அதுவும் குறிப்பா குழந்தைகள், எங்கெங்கெல்லாமோ அப்படி தேடி அலையுறாங்களே. அணுகுண்டோடைய விளைவெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்குமா? விஷவாயு கசிவு இவ்வளவு கொடூரமானதா? அப்ப மனிதர்கள் இப்படியெல்லாம் சில நாசகார வேலையெல்லாம் செய்யறதுனால தானே இந்த கரப்பான் பூச்சி இப்படி கேக்குது. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நமக்கு கைக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு. நாம ஏன் கையெழுத்து போடக்கூடாது? நாம கையெழுத்து போடுவோம். அடுத்த தலைமுறையாவது பூமி அப்படிங்கிற கிரகத்துல வந்து நிம்மதியா வாழட்டும். கொடுங்க அந்த பேப்பரை, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சி கிட்ட இருந்து பேப்பரை வெடுக்குன்னு பிடுங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தா சந்திரிகா. மாலையில் கணவர் அரவிந்த் வீட்டிற்கு வந்து நுழைந்தது கூட தெரியாமல் மயங்கி கிடந்தாள் சந்திரிகா. சந்திரிகாவை முன்னறையில் இப்படி பார்த்தபோது மிகவும் பதறித்தான் போய்விட்டார் அரவிந்த். தண்ணீரை எடுத்து அவளது முகத்தில் தெளித்து, சந்திரிகா, சந்திரிகா, எழுந்திரு, ஏன் இப்படி மயங்கி கிடக்கிறாய் என்று கேட்டான் அரவிந்த். என்னங்க, வானத்துல நிலவு தெரியுதா? வானத்துல போய் நிலா இருக்கான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டா சந்திரிகா அரவிந்த் கிட்ட. ஆனால் அரவிந்துக்கு அவள் ஏன் அப்படி கேட்கிறா அப்படின்னு புரியவே இல்லை. இப்படித்தான் இந்த கதையை முடிக்கிறார் எழுத்தாளர் மாதங்கி அவர்கள். ஆனால் மிகவும் அற்புதமான கதை. இந்த மனித சமுதாயத்திற்கு நிறைய பாடங்களை இந்த கதை மூலம் அவர் தெரிவிக்க விரும்புகிறார்.